ஏதாவது தெரிஞ்சுதுங்களா? நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நாங்கள் இத்தனை நாள் தேடி பார்த்தோம். அப்படி இருந்தும் மிஸ்டர் பிரேமானந்தை பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. எல்லா இடமும் விசாரித்து பார்த்தோம். ஆனால் யாருமே அவரை பார்த்ததாவோ அடிப்பட்டு இங்கே வந்த மாதிரியோ எதுவுமே சொல்லலை. அதனால எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவர் ஆற்று தண்ணி தான் எங்கேயாவது அடிச்சுட்டு போயிருந்திருக்கோம். அப்படி இருக்க முடியாது, நிச்சயம் இருக்க முடியாது. ஒருவேளை அவர் உயிரோட இல்லைன்னா அப்ப என்ன கொல்ல பண்ணிட்டு இருக்கிறது யாரு? கொஞ்சம் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். பிரியாணி, அம்மா வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப கவலையில இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்கள தனியா விடக்கூடாது. நீங்க இங்கே எங்க கூட இருந்துருங்க பிரியாணி. அப்பதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். உங்களால மட்டும்தான் அவங்கள பாத்துக்க முடியும். மாமி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மாமி என்னாச்சு? நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்கிட்ட சொல்லுங்க. பிரியா, கொஞ்ச நாளா எனக்கு ஏதோ வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு நான் பெட்ரூம்ல இருந்தப்போ இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் குளிக்க போனப்போ ஒரு சாரி எடுத்து வச்சுட்டு போனேன். எனக்கு நல்லா தெரியும், அவர் இங்கதான் எங்கேயோ இருக்காரு. இங்க பக்கத்துல தான் இருக்காரு. அவருக்கு ஒண்ணும் ஆகல, அவர் உயிரோட தான் இருக்காரு. பிரியா உயிரோட தான். போதும் மாமி, நீங்க கவலைப்படாம இருங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சிடுறோம். அப்புறம் இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கேன். ஆமா மாமி, இந்த சூழ்நிலையில நான் உங்களை விட்டுட்டு போக முடியாது. எனக்கு நல்லா தெரியும். இத பத்தி நீங்க வீட்ல யாருக்கும் எதுவும் சொல்லிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க யாருக்குமே டென்ஷன் கொடுக்க விரும்பல. மாமி, இனிமே நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். நான் இன்னைக்கு ஈவினிங் வரும்போது என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் உங்க கூட தான் இருக்க போறேன். நான் இங்க வந்து உங்களுக்காக மட்டும்தான் தங்குறேன். வேற யாருக்காகவும் இல்லை. சார், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா பிரியா, வா. உட்காரு. பிரியா, ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவை. ஏதாவது புது கேஸ் வந்திருக்கா சார்? கேஸ் எல்லாத்தையும் மறந்துரு. நம்ம ஹோலி செலிப்ரேட் பண்ணணும். ஹோலியா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். நீங்க காலேஜ் டேஸ்ல இருந்து ஹோலி விளையாட மாட்டீங்க. இப்ப திடீர்னு ஹோலி பிளான் எப்படி வந்தது? இந்த வாட்டி கொண்டாடணும், தேவயானிக்காக. ஓ. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, கொஞ்ச நாளாவே நம்ம எல்லாருமே டென்ஷனாவே இருக்கிறோம், எஸ்பெஷலி தேவயானியும். அதனால ஹோலி பேரை சொல்லி நடந்த எல்லாத்தையுமே மறந்து வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடணும். இதனால தேவயானிக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும்ல, அப்படிதானே? உங்களுக்கு மம்மியை பத்தி எவ்வளவு கவலை. நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த புது புது ரூபத்தை பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி எனக்கே தெரியாது எனக்குள்ள இப்படி ஒரு ரூபம் இருக்குன்னு. சார், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு நான் மம்மி கூட தங்கலான் இருக்கேன். அவங்க யார்கிட்டயும் எதையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. அவங்க யாருக்குமே சொல்லல. ஒண்ணு மிஸ்டர் பிரேமானந்த் உயிரோட தான் இருக்கணும்,
இல்ல மம்மி கூட வேற யாராவது விளையாடணும். அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் நான் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் சப்போர்ட் ஆகுது பண்ணணும். ஏன்னா மம்மி என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க.